Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1102 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல கீழ இருக்க டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு CP0 பிளான் பண்ணாங்கல்ல, அதுக்காக எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கல. பிளாக் சூட் போட்டு அவனுக்கு ஆளுங்க இருக்கானுங்களே, அவனுங்க எல்லாத்தையுமே எல்லா இடத்துலயும் நிப்பாட்டி வச்சிட்டாங்க. எனக்கு ஒண்ணுதான் புரியல, அந்த கப்பல்ல என்ன 100 கணக்குல ஆளுங்க வந்தானுங்க. அப்படியே வந்திருந்தாலும் அந்த செரபியம்ஸ் எல்லாம் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிருக்கணுமே, எப்படி அத்தனை பேரும் ஒரு கீரல் கூட விழாத மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கானுங்க? என்னமோ டஃப் கொடுக்கணுங்கிறக்காக அத்தனை பேர்த்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டானுங்க போல. இதுக்கப்புறம் யாராலும் எஸ்கேப் ஆக முடியாதான். ஆமா, இவனுங்களையே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அவனுங்களை தாண்டி போறது என்ன பெரிய விஷயமா? சரி, இப்ப அது மேட்டர் இல்ல. வேகா பங்கை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்னு லுச்சி அதுக்கும் பயங்கரமா யோசிப்பான். மேல இருக்குதே அந்த ஃப்ரண்ட் டயர் டோம், அதுதான் இவங்களுக்கு பெரிய தலைவலி. இப்ப என்ன பண்ணி அதை தாண்ட போறாங்கிறதா மேட்டரே. எப்படியோ லுச்சி பாத்தீங்கன்னா நேவி ஆளுக சொல்றத கேட்க போறது இல்ல. அவன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ண போறான். ஏன் அப்படின்னா லூஃபி இந்த சீக்கு எம்பரர் ஆயிருக்கான்ல, அதை அவனால ஏத்துக்க முடியல. பல்கா பண்ணி மூஞ்சு மாட்டு கொம்புன்னு வச்சிருந்தா ஏத்துக்குவானுங்க, கொஞ்சம் ஒல்லியா சப்பையா நம்மாலு மாதிரி இருந்தா ஏத்துக்க மாட்டானுங்க. கொய்யால. சரி, இப்ப என்னன்னா வேகா பங்கு மேல இருந்து கேமரால எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது பிளாக் சூட் ஆளுங்க இல்லாத இடமே இல்ல. அப்படியே நிறைஞ்சு பொங்கி வலிறானுங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு செயிலிங் ரூட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க அண்ட் ஷிப்ஸையும் சீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்க நிலைமைக்கு அவங்க கண்ணுல படாம எஸ்கேப் ஆகணும், அப்பதான் தப்பிக்க முடியும். அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஐலாண்ட்ல வேகா ஃபோர்ஸ் 1 மட்டும் தான் பிளையிங்ல கூட்டு போற ஒரே ஒரு ரோபோட். அதை பத்தி தெரிஞ்சாலும் அவனுங்க வளைச்சு சூறையாடிடுவானுங்க. எனிமியோட பிளான் ரொம்ப மோசமா இருக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த லிலித் இருக்காளே, அவ அட்டுலியம் தான் தாங்க முடியல. வாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஏன் பொறுமையா இருக்கணும், பொங்கி எழுவோம். அட்லஸ் மேல கைய வச்சதுக்காக நம்ம அவங்கள அடிச்சு துரத்துவோம். அவங்க கூட சண்டை போட நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். அப்படி இப்படின்ட்டு எப்படா சண்டை போடுவோன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கான். இவ போனா ஒரே அடியில வாயை கிழிச்சு விட்டுருவானுங்கன்னு தெரியல. பித்தாகரஸ் தான், ஏமா அப்படி ஒண்ணு நம்ம அவசரப்பட்டு வெளியில போய் சண்டை போடணும்னு அவசியமே இல்ல. இப்பவே நம்ம சேஃப்டியா தான் இருக்கோம், அதனால சைலண்டா இருன்னு சொன்னா கேட்க மாட்டான். என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்னா, பேசாம இங்கேயே இதே இடத்துல கம்முன்னு உட்கார்ந்துகிட்டு சாவர வரைக்கும் வெயிட் பண்றதா? என்னால முடியாது, நான் சண்டை போட்டே தீர்வேன்னு சண்டை கட்டிட்டு இருக்கான். பட் வேகா பங்க் என்ன சொல்லுவாருன்னா, நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஜெக்ட் என்னன்னா இங்க இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான். பட் இப்ப வந்திருக்கிறது நார்மலான நேவி ஆளுங்கன்னா பரவாயில்ல, CP0 ஆளுங்க. சோ கண்டிப்பா சண்டை போடாம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம பாரா. ஒன்ன லிலித்துக்கு செம ஹாப்பி அப்படின்னு நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே சண்டை போடலான்னு. அட்லஸ தவிர இப்ப எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஷக்கா தெளிவா சொல்லிடுவான், தேவையில்லாம சண்டைக்கு போகாத, அது முட்டாள்தனமான வேலை. இப்போதைக்கு நமக்கு சண்டை போடுறது முக்கியமான பிரையாரிட்டி இல்லன்னு சொன்னா கேட்க மாட்டான். நம்மளை கொல்ல வந்திருக்காங்க, அவங்க கூட திருப்பி சண்டை போறதுல என்ன தப்பு அப்படின்ட்டு அவனும் வேலிடான பாயிண்ட தான் சொல்லுவான். பட் நம்ம திருப்பி எல்லாம் அட்டாக் பண்ண வேண்டாம், ஸ்டெல்லாவை எஸ்கேப் பண்ண வச்சாலே போதுங்கிற மாதிரி சொல்லுவான். அட வேற ஒண்ணும் இல்ல, வேகா பங்கோட உண்மையான பாடியை தான் அப்படி சொல்றாங்க. இப்ப என்னன்னா, இவங்க 6 பேரும் தான் அவரோட சேட்டலைட்டுங்க. அவர் எஸ்கேப் ஆறத இவங்க என்ஷூர் பண்ணா மட்டும் போதும். இவங்களுக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி கவலை இல்ல, ஏன்னா என்ன ஆனாலும் திருப்பி இவங்களை கிரியேட் பண்ணிடலாம். பட் நம்ம வேகா பங்கு தான் ரொம்ப முக்கியம். அதனால உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னா, என்னப்பா நல்லவனா நடி, ஆனா அதுக்காண்டி ஓவர் நல்லவன் ஆகாத, எனக்கு உன்னைய சுத்தமா பிடிக்கவே இல்லம்பா. அவன் அதெல்லாம் பரவாயில்லம்பா. இன்னும் லூஃபி வரல, அது நம்மளுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். ஆனா இப்ப CP0 ஆளுங்க வந்திருக்கத பார்க்கும்போது வார ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? ஏன்னா அவங்க பண்றத பார்த்தா அப்படித்தான் இருக்குது. இப்போ இவங்களுக்கு சண்டை போறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பொறுத்து தான் இவங்களோட முடிவும் இருக்குது. சரி, அப்படியே அவங்க கூட சண்டை போடாம இவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போனா கூட டெஃபினட்டா அவனுங்க விரட்டி வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. அதனால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு பயங்கரமான யோசனை. யோசிக்கும் போதே பயமா இருக்குது. அப்பந்தான் திங்கர், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஆனா அதை பண்றதுக்கு கரெக்டான டைமிங்கும் மேன் பவரும் இல்லையே. இப்ப இருக்க நிலைமைக்கு ஒரு பூனை ஹெல்ப்புக்கு வந்தா கூட எனக்கு போதும் அப்படின்னு கத்திட்டு அவன் பாட்டுக்கு என்னத்தையும் நோண்டிட்டு இருப்பான். அப்பதான் வேகா பங்கு சென்டமருவா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஆமா, இவருக்காண்டி வேலை பாக்குறேன்னு நின்னு சண்டை போட்டதுக்கான பலன் தான் அது. கடைசியில பாவம் செத்து போயிட்டான், இனிய மன்னிச்சிருப்பான். இப்போதைக்கு இவருக்குன்னு ஐலாண்ட்ல சப்போர்ட்டுக்கு இருந்த ஒரே ஆள் அவன் மட்டும்தான். இப்ப அவனும் இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது, இவங்க பக்கம் யாரு வந்து சேர்ந்தாலும் கவர்மெண்ட் அவங்கள ஹண்ட் பண்ணுவாங்கன்னு. அந்த டைம் திடீர்னு வேகா பங்கு யாருக்கோ கால் பண்ண போவாரா, திங்கர் இருந்துகிட்டு வேண்டாம்னு எவ்வளவோ கத்துவான். ஆனா அவரு கேட்கற மாதிரி இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உங்க ஆர்டருக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சொன்னீங்கன்னா போதும் இறங்கி சம்பவம் பண்ணிடுவோம் பாயிலா. யாரு பேசினாங்கன்னு தெரியல, ஆனா நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லி லூசு மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இப்போதைக்கு இவங்களுக்குன்னு இருக்கிற ஆப்ஷன் அது மட்டும் தானாமா. CP0 மட்டும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்க இருந்து எஸ்கேப் ஆறது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையே. லூஃபியோட கப்பல்ல ஏறி அங்க இருந்து சும்மா ஜம்முன்னு கிளம்பிடலாம். நம்ம லிலித் என்ன பண்ணுவான்னா, வேகா ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஷிப்ப அழகா போட்டு கொண்டு போய் சேர்த்துருவா. சரி ரைட்டு, முதல்ல அந்த வேலையை நீ போய் பாருன்னு சொன்னவன கடுப்பாயிரும். ஏன்னா அவ என்ன நினைக்கிறாளோ
சொன்னாலும் அதை மட்டும் தான் அவ பண்ணுவா. வேற யாராச்சும் சொன்னாங்கன்னா அவளுக்கு கடுப்பாயிரும். சோ மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருப்பாங்க. சரி இப்ப இங்க இருந்து கிளம்பலாம்னு முடிவும் பண்ணியாச்சு. ஆனா மொத்தம் 7 பேர் இங்க இருந்து போகணும். வெளியில CP0 ஆளுங்க இருக்காங்களே அதை நினைச்சு கவலைப்படுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா, உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட நாங்க எங்க கப்பல்ல கூப்பிட்டு போறோம், சூப்பர்னு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அமிக்கு மட்டும் தான் சுத்தமா பிடிக்கல. சஞ்சய பத்தி தனியா சொல்லவா வேணும். 7 பேர்ல லலித்தும் வர்றான்னு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இங்க ஜுவல்லரி பாணி பாத்தீங்கன்னா காட்டுத்தனமா கத்திட்டு வர்றா, வேகா பங்க அடிச்சு நீங்க மண்டைய உடச்சிடணும்னு. ஏன்னா அந்த பக்ஸுங்க எல்லாம் வந்து அட்டாக் பண்ண வந்துச்சுங்கல்ல, அந்த டீமுங்கும் போது இவளுக்கு கண்ணா பின்னான்னு அடி விழுந்துச்சு. பூச்சோட சேர்த்து வச்சு என்னைய எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அட்டாக் பண்ணுவேன்னு ஒல்ல வெறியில அட்டாக் பண்ண போவா. கூட இருக்கவங்க எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுவாங்க, கேட்க மாட்டா. லூஃபி புலம்பி தள்ளுவான், நான் பத்திரமா வேகா பங்க இங்க இருந்து வெளியில கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன், நீ போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு அவனை கொன்றுவ போல. சொன்னா கேளு, வேண்டாம் வேண்டாம்னா கேட்கவே மாட்டா. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கண்ணா பின்னான்னு அலாரம் அடிக்கும். எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படியே பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதாவது அந்த ஃப்ரண்ட் ஏர் டோம் இருக்குல்ல, அதோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா டீஆக்டிவேட் ஆயிருச்சாமா. யாரு பார்த்து விட்ட வேலைன்னு தெரியலையே. அந்த வேகா பங்க்ஸுங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு செக் பண்ணி பாக்குங்க, எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியல. அப்படின்னா கண்ட்ரோல் ரூம்ல யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்தா அங்கேயுமே ஆளுங்க இல்ல. அப்ப யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? இப்ப அந்த டோம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டீஆக்டிவேட் ஆகி 0 ஆயிருச்சு. அதாவது 100% இருந்தது இப்ப 0 ஆயிருச்சு. அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்க போலாமே. சொல்ல போனா அவங்களுக்கும் சந்தோஷம் தான். ஆனா லுச்சிக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணும். மேபி இது ட்ராப்பா இருந்துச்சுன்னா உள்ள போய் மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஓபன்ல இருக்கும்போது இவங்க ஈஸியாவே உள்ள போலாம். அப்ப டெஃபினட்டா இது ஏதோ ட்ராப் தான், கொஞ்சம் சைலண்டா இருங்கம்மா. கூட இருக்கவங்க எல்லாம் நம்ம பக்கத்துல போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் அது ட்ராப்பா இல்லையான்னு சொல்லுவோம். இங்கே நம்ம இருந்தா மட்டும் மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுமா? நான் போய் செக் பண்ண போறேன்ட்டு கக்கு கிளம்புவான். கூடவே மத்தவங்களும் வந்துருவாங்க, வேற வழி இல்லையே. அப்படி வந்து பார்க்கும்போது அது ஆக்டிவேட் ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ட்ராப் இல்லை. சூப்பர், இதுதான் சான்ஸ். சட்டு புட்டுன்னு அவங்க சோழிய முடிச்சிடலாம். அப்படி அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது நம்ம ஆளுக கப்பலையும் பார்த்துருவாங்க, அந்த ரோபோட்டையும் பார்த்துருவாங்க. இப்பதான் அவங்களுக்கே தெளிவாகுது என்னன்னா லூஃபி இங்க இருக்கான், பட் அவன் கப்பல் எங்கேயுமே இல்லையேன்னு அப்பவே டவுட் ஆச்சு. அதான் இங்க இருக்குதே. இனிமேட்டு இந்த கப்பல் அவங்க எங்கேயுமே தப்பிச்சு போக கூடாது, அதனால கப்பலை மொத்தமா அழிச்சிடலாம்னு லுச்சி முடிவு பண்ணிட்டான். அவங்க கப்பல் மேல கைய வச்சா லூஃபி என்ன பண்ணுவான்னு தெரியுமில்ல. மெயினா பிராங்கி எல்லாம் வெகுண்டு எழுந்துட மாட்டான். சரி அப்படியே கட் பண்ணா எக்ஹெட் ஐலாண்ட நோக்கி கிசரு வந்துகிட்டு இருக்கான். அவனுக்குமே மேட்ரு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி லூஃபி பக்கம் வேகா பங்க் சேர்ந்துக்கிட்டான்னு. அப்படின்னா அவங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்களே, அதுக்கு விடக்கூடாது. அப்படிங்கும் போது பிளான் பண்ணி பண்ணுங்க, விடாதீங்கிற மாதிரி ஆப்போசிட்ல இருந்து யாரோ சொல்லுவாங்க. அப்பந்தான் வளைச்சு வளைச்சு காட்டுறாங்க, ஏகப்பட்ட கப்பல் எல்லாம் மொத்தமா ரவுண்டு கட்டி சோழிய முடியலான்னு முடிவே பண்ணிட்டானுங்க. என்ன பிளான் பண்ணி இப்படி வந்தானுங்கன்னு தெரியல. ஏன்னா சைபர் போல் ஆளுங்க வந்தாலே அந்த இடம் அழிஞ்சு போயிடும். இதுல இத்தனை பேரை கிளப்பி விட்டுருக்கானுங்கன்னா கண்டிப்பா விஷயம் பெரிய விஷமா தான் இருக்கும். சரி பஞ்சாயத்து இதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.